வணக்கம்ங்க. ஏதாவது சொல்லுங்க. என்ன செஞ்சிட்ருக்கீங்க? சைடில் என்னமோ கொதிக்குது. இது தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார் இருக்குது காலையில் வச்சுது. சாப்பிடணும். ரொம்ப டயர்டாக இருக்குது. அதை சீக்கிரம் செஞ்சு முடிச்சுட்டு தூங்கலாம். ஆவி பறக்க கொதிச்சிட்ருக்கு. தோசை ரவுண்டாக வரல. நீங்கள் ஊற்றுறது ஒரு தனி ஸ்டைல், தனி கலையாக இருக்கேப்பா. சீக்கிரம் முடிச்சா போதும். தோசை இடியாருக்கு போட்டு வச்சிருக்கு. பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிட்டாங்க. ஓ, பெரிய மனுஷன் சாப்பிட்லையா? வச்சுட்டாரா? சரி, எத்தனை தோசை சுடுவீங்க ஒரு ஆள்? எத்தனை ஒரு ஆள்? உங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு எத்தனை தோசை வேணும்? மாவெல்லாம் உங்களுக்கு தான். சாப்பாடு நான் சாப்பிட்ருவேன். இந்த மாவெல்லாம் உங்களுக்கு தான். எவ்வளோ தோசை சாப்பிடுவார் உங்கள் வீட்டுக்காரர்? இந்த ஃபுல் பேக்கெட்டில் சுடுறதுல சாப்பிடுவார். தோசைக்கு பெருநாள் தோசையை வீட்டில் செய்கிறதே இல்லை. ஒன்லி சாப்பாடு. அந்த தோசைலாம் என்னால் நின்று ரொம்ப நேரம் சுடவே முடியாதுப்பா. அதனால் தோசைக்கு நான் போகிறத தெரியும். ரொம்ப நாள் ஆச்சே. இன்னும் ஒரு 4 சாப்பிடுவாரா அப்பாவா? ஃபுல் மாவே எத்தனை தோசை வருது கணக்கு வச்சுக்கிறது இல்லை. கணக்கு வைக்க மாட்டேன். ஆனால் ஃபுல் மாவும் சாப்பிடுவார். தோசைனா மட்டும், சாப்பாடு சாப்பிடவே மாட்டார். ஓகேலா? ரொம்ப நாள் ஆச்சுன்னா நீங்கள் செஞ்சு தரீங்கன்னா செய்யவே மாட்டேன். எதுக்கு கரண்டியை எடுங்க, கரண்டி சூடாக இற போகுது. தோசை செய்கிற நேரத்துக்கு ஏதோ ஒரு சாப்பாடு வச்சா கூட டக்குனு வேலை முடிஞ்சிடும். எவ்வளோ நேரம் விட்டு செய்கிறப்பா. அதனால இந்த தோசையை பல்காக ஊற்றுறேன். தெரியுதா? கல் தோசை மாதிரி லேசாக சுட்டா நிறையா சுடுற மாதிரி இருக்கும். 2 கண்ணு சேர்த்து ஊற்றினோம்னா அந்த கல் தோசை மாதிரி ஆயிடுதா, சீக்கிரமே மாவு முடிஞ்சிடும். அதனால நம்ம ஊற்றிட்டு. இது நல்ல ட்ரிக்ஸாக இருக்கு. அநியாயமாக போய் சொல்லக்கூடாது. இவ்வளவு மாவையுமா சாப்பிட போகிறாரு பாருங்க மக்களே. இப்படி பொய் சொல்கிறாங்க பாரு. இவ்வளோ மாவையும் சாப்பிடுவாரா? மனுஷன் ஏதோ 1 2 மீறி போனால் ஒரு 3 சாப்பிடுவான். ஏங்க இப்போ 3 தோசை சுட்டுருக்கேங்க. எப்படி பார்த்தாலும் 7 8 வருங்க. அழகாக ரவுண்ட் அடிக்கிறீங்களே. அது பார்த்தீங்களா? 8 போடுற மாதிரி பெருசாக ஊற்றுறேன் பார்த்தீங்களா? இதுதான் ஆயிடுச்சு. உங்களுக்கு மட்டும்தான் சட்னி. இப்படித்தான் சொல்கிறியே எல்லா வீட்டுக்காரம்மாவும். உங்களுக்கு தான். ஆனால் கடைசியில் பார்த்தா மூளையை உட்காந்து பல்க் அடிக்கிறது யாருன்னு பார்த்தா தான் தெரியும். அடுத்த சட்னி தயார் நிலையில் உள்ளது. விட்டா அந்த மிக்ஸுக்குள்ளேயே விழுந்துருவே போல. தள்ளுங்க வந்துட்டு. புகை வர்றது. சூடோட அரைக்க போகிறேங்க. அதனால கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா உங்கள் சட்னியோட சீக்கிரம் என்னன்னு சொல்லுங்களேன். என்ன சட்னின்னு முதல்ல சொல்லுங்கள். என்ன சட்னிலாம் எனக்கு தெரியாது. சரி, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுவீங்க? தெரிஞ்சது. தள்ளுங்க. தக்காளி, புதினா, கடலைப்பருப்பு. ஓ, இன்ஸ்டண்ட்டாக? ஆமாம். இது என்ன கைக்கு வருதோ அதை போட்டு பண்ணிடுறேன். அத்தடி. சரி, கட் பண்ணுறா. பால் காய்ச்சி